கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 யோவான் 1:10. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. எனக்கு அருமையானவர்களை, வேதம் சொல்லுகிறது நாம் பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்லுகிற பொழுது நாம் அவரை பொய்யராக்குகிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் இருப்பதில்லை. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கொண்டு பாவங்களை செய்கிறதற்கு ஏதுவாகப்படுகிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஈர்க்கப்பட்டு பாவத்தில் விழுந்து விடுகிறோம். ஒருவேளை கண்களின் இச்சை இல்லாமல் இருக்கலாம், மாம்சீகத்தின் இச்சை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை ஜீவனத்தின் பெருமை, என் இதயத்திற்குள்ளாக ஒரு பெருமை, மற்றவர்களை நேசிக்கக்கூடாத ஒரு மனப்பான்மை இருக்குமானால் அதுவும் கர்த்தருடைய பார்வையிலே பாவமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விதங்களில் எங்கெங்கோ சென்றும் என்னுடைய பாவங்களில் இருந்து எனக்கு விமோசனம் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லக்கூடிய அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிருபையாக நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் சத்தியம் நமக்குள் இராது. ஆகவே நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு நீக்கி எடுத்து போட்டு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைய நாளிலும் என்னுடைய பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை பெற வழி இல்லையே, என்னுடைய ரகசிய பாவங்கள், என் உள்ளார்ந்த பாவங்கள் என்று சொல்லி வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பாவங்களை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கையிட்டு என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். என்னை நாளிலும் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லாதபடிக்கு நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய பாவங்களையும் மன்னியும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வந்து வேண்டி விரும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியாய் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற வல்லமையுள்ள தகப்பன், உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படட்டும். விடுதலையை கொடுங்கப்பா, மேன்மையை கொடுங்க. சாபங்கள் மாறட்டும், பாவங்கள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.